பழிவாங்கப்படும் ராஜபக்சர்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மற்றொரு புதிய தீர்மானம். முக்கிய நிகழ்வில் மீண்டும் இணைந்த ரணில் ராஜபக்ஷ தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்த அரசாங்கத்தின் முடிவு. போலீசாரை ஏமாற்றும் செவ்வந்தியை பிடிக்க 1 மில்லியன் ரூபாய் பணம். பாதாள உலகத்துக்கு அரசியல் ஆதரவு அனுர தரப்பு வெளிப்படை. அனுரவின் வரவு செலவு திட்டத்தின் நடைமுறை குறித்து அதிருப்தி. மரண பயத்தில் அர்ச்சுனா எம்பி விடுத்த கோரிக்கை சபாநாயகரின் உறுதிமொழி. தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பான பழி ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்படுகிறது என ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தலையும் அரசாங்கம் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது என்றும், நாமலூருக்கு சென்றால் புதைகுழிக்கு செல்ல நேரிடும் என்று அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை மிகவும் பாரதூரமானது எனவும் கூறியுள்ளார். அவர் மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவற்றை தற்போது குறிப்பிடப் போவதில்லை. ஏனெனில் அவற்றை ஆளும் தரப்பின் 158 உறுப்பினர்கள் குறிப்பிடுவார்கள். குறைகளை சுட்டிக்காட்டுகின்றேன். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் 69 லட்சம் மக்கள் ஆணையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுன பற்றி பேசப்படவில்லை. ஆனால் தற்போது அதிக அளவில் பேசப்படுகிறது. அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்களை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கிராமத்துக்கு சென்றால் புதைகுழிக்கு செல்ல நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. இந்த பழியையும் அரசாங்கம் கடந்த அரசாங்கம் மீது சுமத்துகிறது. இது மிகவும் பாரதூரமானது. இது பத்திரமுல்லை அலுவலகத்தின் திட்டமா? மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மையான முகம் தற்போது வெளிப்படுகிறது என்றார். சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி இலங்கையில் சீட்டாடுதல் மற்றும் விளையாட்டு நிறுவனங்களை தர நிர்ணயப்படுத்தல், சமூக பாதிப்புகளை குறைத்தல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு விரிவானதும் முழுமையானதுமான விடயதானத்துடன் கூடிய சுயாதீன ஒழுங்குபடுத்தல் நிறுவனமாக சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு கடந்த 2023 ஜூன் 26 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. குறித்த சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்வதற்கு சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரம் தேவை என சட்டவரைஞரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த சட்டமூலத்தை துரிதமாக தயாரித்து அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்குவதற்காக சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஒமந்தாவ பௌத்த உலகளாவிய கிராமத்தில் நடைபெற்ற புண்ணிய நிகழ்வுகள் தொடர்பில் ஒன்றாக பங்கேற்றுள்ளனர். குறித்த புண்ணிய நிகழ்வு பிப்ரவரி 25 அன்று நடைபெற்றுள்ளது. சமந்த பத்ர தேரரின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு உமந்தாவ பௌத்த உலக கிராமத்தில் இந்த புண்ணிய நிகழ்வுகள் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மகா சங்க ரத்னத்திற்கு சங்கத்துக்கான தானம் வழங்கப்பட்டதுடன் அந்த நிகழ்வில் தாம் பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது முகப்புத்தக கணக்கில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் தனது பதிவில் குறிப்பிட்டதாவது, ஆசியாவின் மிகப்பெரிய சுரங்க விகாரையின் மேல் அமைந்துள்ள சில வாரங்களுக்கு முன்னர் புதிதாக திறக்கப்பட்ட நமது நாட்டின் மிகப்பெரிய படுத்திருக்கும் புத்த சிலையை மிகுந்த பக்தியுடன் வழங்கி பூஜித்ததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பிரமுகர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலரும் பங்கேற்றிருந்ததாக அந்த முகப்புத்தக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் கூறுகையில், ஒரு நபரின் கலாச்சார அடையாளத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் விதிமுறைகளை விதிக்க நாங்கள் தயாராக இல்லை. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் குறிப்பிட்ட உடைகள் பயன்படுத்தப்படுவதாக பாதுகாப்பு நிறுவனங்கள் தெரிவித்தால் மட்டுமே அத்தகைய முடிவு பரிசீலிக்கப்படும். இதுவரை போலீஸ் உட்பட பாதுகாப்பு நிறுவனங்கள் எந்தவொரு உடையும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எந்த முறைப்பாடும் அளிக்கவில்லை. மேலும் அத்தகைய அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. எனவே இந்த விடயம் பரிசீலனையில் இல்லை என்று அவர் கூறியுள்ளார்.
பாதாள உலக குற்றவாளியான கனிமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொலை செய்ய உதவிய இசார செவ்வந்தியை கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு $1 மில்லியன் ரொக்க பரிசு வழங்க பதில் போலீஸ் மா அதிபர் புத்திக மனதுங்க முடிவு செய்துள்ளார். சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் தப்பிச் செல்வதை தடுக்க போலீஸ் அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டும் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தியும் கடல் வழிகளை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பி செல்வதை தடுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் புத்திக மனதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வார காலமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் செவ்வந்தியை தேடி வருகிறது. எனினும் இதுவரை போலீசாரின் கண்ணில் படாமல் தப்பி வருகிறார். சமகாலத்தில் போலீசாருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் பெண்ணாக மாறியுள்ள செவ்வந்தியை பிடிக்க மக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களால் நடத்தப்படும் கொலைகள் விரைவில் நிறுத்தப்படும் என்றும் அவர்கள் தொடர்ந்து அவ்வாறு செய்தால் பாதாள உலகத்தை அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், பாதாள உலக அரசியல் ஆதரவின் பேரில் பிறந்தது, அதன் மூலமாக தற்போது பராமரிக்கப்படுகிறது மற்றும் கட்டமைக்கப்படுகிறது. நமது நாடு இப்போது பாதாள உலக பிரச்சினையுடன் போராடி வருகிறது. எனவே பாதாள உலக பிரச்சினையை போலீசாரின் நடவடிக்கையால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். பதில் என்ன என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்வோம். ஆனால் இப்போது நாங்கள் போலீஸ் நடவடிக்கையில் தலையிடுகிறோம். இதனால் பாதாள உலகத்தால் அரசாங்கத்துடன் தொடர்பை தற்போது ஏற்படுத்த முடியாது உள்ளது. எனவே இப்போது பாதாள உலக அரசாங்க ஆதரவு இன்றி காணப்படுகிறது. பாதாள உலகுடன் தொடர்புடைய தரப்பினர் தயவு செய்து அதனை நிறுத்தி தங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக கட்டியெழுப்ப கடினமாக உழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையெனில் சட்ட வரம்புகளுக்குள் இதை கணிசமான அளவுக்கு அடக்குவதற்கு தேவையான அரசாங்கம் செய்து வரும் என்றார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் நல்ல பல பொருளாதார திட்டங்களை அபிவிருத்தி செய்ய இலக்காக கொண்டாலும் அதனை நடைமுறைப்படுத்த உள்ள திட்டம் சரியில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதீடானது பொருளியல் மாற்றம், எண்மமயமாக்கல், சமூக நலன் விரிவாக்கம் முதலியவற்றை இலக்குகளாக கொண்ட பல நல்ல திட்டங்களை முன்வைக்கிறது. எனினும் இந்த முன்மொழிகளில் பல அவற்றின் செயற்படுத்தும் உத்திகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள் பற்றிய தெளிவை கொண்டிருக்கவில்லை. பொதுமக்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தெளிவான புரிதலை அளிக்கும் பொருட்டாக இந்த முன்முயற்சிகள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி அரசு விரிவான விளக்கம் அளிப்பதானது நன்மை பயக்கும். முதன்மையான துறை ஒவ்வொன்றின் கீழும் நேரான கூறுகள், மறையான கூறுகள், அறைகூவல்கள் மற்றும் பரிந்துரைகளை இவ்விடத்தில் பார்ப்பது பொருத்தமானது என நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்காக உயிரை கொடுக்க தயங்கப் போவதில்லை என சூளுரைத்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று உயிருக்கு பயந்து பாதுகாப்பு கோரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தன் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்தினை அடுத்து தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 2 உத்தியோகர்களை பாதுகாப்புக்கு வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பி உரையாற்றும் போது அர்ச்சுனா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அண்மையில் கொழும்பு நீதிமன்றில் சந்தேக நபர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரங்களில் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை எனது பாதுகாப்பு தொடர்பான கரிசனையை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளேன். சந்தேக நபரையும் கைது செய்தனர். எனும் திடீரென எனக்கு எதிராக வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயற்படுவதற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் எனக்கு 2 பாதுகாப்பு உத்தியோகர்களை ஒதுக்குமாறு கூறுகிறேன். இந்த வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு அனுப்புமாறும் கேட்டுக்கொள்வதுடன் இந்த அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு உங்களின் சாதகமான பதிலையும் உடனடியாக எதிர்பார்க்கின்றேன் என்றார். இதன்போது பதிலளித்த சபாநாயகர் சிறப்புரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் காணப்படுமாயின் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.